ஹாய் ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். காலை வணக்கம் டு ஆல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இனி பார்த்தீங்கன்னா சூப்பரான 8th வீக் டே 5 மார்னிங் ஓட்டிங் ரிசல்ட்ஸாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லாரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு சூப்பராக ஒரு 1000 லைக் கொடுத்தீங்கன்னா செம மாசாக இருக்கும். டெய்லியும் கொடுத்துட்ருக்கீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களுக்காக தான் வந்துட்டு எல்லா எஃபோர்ட்டும் போட்டு இந்த வீடியோ நான் கொடுத்துக்கிட்டே இருக்கேன். சரி, இப்போ வாங்க அந்த வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நேற்று பயங்கரமான சம்பவங்கள்லாம் நடந்துச்சு. பயங்கரமான ரத்தகல பூமியாக ஆகிடுச்சு இந்த பிக் பாஸ் வீடு. அதில் இவங்க மேலே தப்பு அப்படின்னா நீங்கள் யாரை சொல்லுவீங்க? அந்த சண்டைக்கு காரணம் முக்கிய கருத்தாக யார்? அதை மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த பெஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ் ஒஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ்ன்றது வெளியே வந்துருச்சு. அந்த வீடியோ நான் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணுறது பார்த்தீங்களான்ற சொல்லுங்கள். பெஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸில் ஜெஃப்ரி அண்ட் சாச்சரா வந்திருக்காங்க. ஒஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸில் ராணவன் மஞ்சரி வந்திருக்காங்க. நீங்களே திருந்தவே மாட்டிங்களா அப்படிமா இருந்துச்சு. ஏன்னா ராணவன் மஞ்சரி ஏதோ ஒன்று பண்ணாங்க, மஞ்சரிலாம் சூப்பராக பண்ணாங்க. என்னை கேட்டிங்கன்னா முத்துலேருந்து சௌந்தர்யா, ஜாக்லின், தர்ஷிகா, விஜய் விஷால், சத்யா, ரஞ்சித், சிவகுமார் இவங்கெல்லாம் என்ன பண்ணாங்க? எதுவுமே பண்ணல. அருண் கூட கிச்சனில் ஏதோ பண்ணார் வச்சுக்கோங்க. மற்றவங்க நான் சொன்னவங்களாம் என்ன பண்ணாங்க? ஆனால் இவங்களெல்லாம் விட்டுட்டு ஸ்ட்ரெயிட்டாக ராணவ் தான் வந்து இன்றைக்கி ஃபுல்லாக ஹீரோவே அவர் தான். அவர் மஞ்சரி தான் வந்து 3 பேர் இதில் வந்துட்டு அவ்வளோ நேரம் வந்து பாடுபட்டாங்க. இன்றைக்கும் செம்மையாக வந்து அவங்க பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அவங்கள தூக்கி ஃபஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸில் போட்டிருக்காங்க. இது ரொம்ப தவறு அப்படின்றது என்னோட கருத்து. உங்களோட கருத்தை சொல்லுங்கள். மூணாவதை பற்றினா நீங்கள் இந்த பிக் பாஸ் சீசன் 8 இவங்க தாங்க டைட்டில் வினர்னா யாரை சொல்வீங்க? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இப்போ வாங்க அந்த ஓட்டிங் அனாலிசிஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பிளேஸில் யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்ல வேண்டிய அவசியமே இருக்காது, ஜாக்லின் தான். இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 79,706 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 22.9. ஓட்டு நல்லாவே இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குது. நிறைய பேரோட கருத்து என்னவாக இருக்குன்னா ஜாக்லினுக்கு சௌந்தர்யாவோட ஃபேன்ஸ்லாம் போடுறாங்க, ஜெஃப்ரியோட ஃபேன்ஸ்லாம் போட்டுட்ருக்காங்க அப்படின்னு. இன்னுமே வந்து அடுத்தவங்களுக்கு, அதாவது ஒருத்தங்களோட வெற்றியை வந்துட்டு இவங்களால தான் கிடைச்சதுன்னு சொல்லிட்டு இன்னுமே சப்பகள் கட்டிகிட்டு இருக்காங்க. பட் ஜாக்லினுக்கு வரும், அது வந்து மாற்றுக்கருத்தே கிடையாது. ஜாக்லினுக்கு வந்துட்டு சூப்பராக ஓட்ஸ்லாம் வந்துட்டுருக்கு, அது மாற்றுக்கருத்தே கிடையாது. ஆனால் அவங்களோட கேம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நிலையில்லாத ஒரு கேமாக இருக்குது. இன்றைக்கி கூட வந்து பார்த்தீங்கன்னா 2 பேர் வந்து பப்பட்டாக வந்துட்டு ஜாக்லின் சொன்னாங்க. அவங்க வந்து பக்கத்தில் இருக்கிற சௌந்தர்யாவையும் ரயானையும் வந்து மண்டை கழுவிட்டே இருக்காங்க அப்படின்னு. இன்றைக்கி கூட ஒரு இடத்துல வந்து அழுகுறாங்க, தேம்பி அழுகுறாங்க. தர்ஷிகா வந்து கேட்குறாங்க, நம்ம சௌந்தர்யா கேட்குறாங்க, வெளியில் இருக்கிற ஆடியன்ஸில் கேட்குறாங்க, ஏன் ஜாக்லின் அழுகுறீங்க ஏன் அப்படின்னு. அவங்க சொல்கிறாங்க ரயானை 10 பேர் டார்கெட் பண்ணுறாங்கன்னு. 10 பேரா? எந்த 10 பேர் சொல்லுங்கள் அப்படின்னா, நம்ம யோசிச்சு பார்த்தா ரயானோட பொம்மை உள்ளே போகக்கூடாதுன்னு எல்லாருமே ஆசைப்பட்டாங்க. அது வந்து உண்மைதான். ஏன்னா ஒரு டஃப் பிளேயரு, அவரை வந்து இந்த கேமோட தூக்கணும்னு இவங்களும் அதே மாதிரி வந்துட்டு ராணவை தூக்கணும்னு நினச்சாங்க, விஜய் விஷாலை தூக்கணும்னு நினச்சாங்க. அப்போல்லாம் பிரச்சனை இல்லை. ரயானை வந்து 10 பேர் டார்கெட் பண்ணுறாங்க, அது தப்பு இல்லையா, அது தப்பு இல்லையான்னு அழுகுறாங்க. என்ன அது? இதுதானே கேமு, அதை தானே வந்து பண்ணியிருக்காங்க. இதில் என்ன அவருக்கே அந்த ஃபீலிங் இல்லாமல் உங்களுக்கு ஏன் அவ்வளோ ஃபீலிங்கிற மாதிரி இருந்துச்சு. அதே மாதிரி ராணுவுக்கும் ரயானுக்கும் ஃபைட்டு வந்தவொடனே இதை திசை திருப்பதுக்காகவே அவங்க வந்துட்டு அங்கே ஒரு பிரச்சனையை கிளப்பி, அதுவும் அவர் மூடுன்னு சொன்னது தப்பு தான். ஆனால் அதை வந்து பிக் பாஸ் வந்து ப்ரோமோவில் ஒரு ட்விஸ்ட் வச்சார் பாருங்க. நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் சொன்னார் சூப்பராக, இது எனக்கு ரொம்ப டவுட்டாக இருக்குன்னு. அவர் ஆனால் மூடு சொன்னது தப்பான வார்த்தை தான், ரொம்ப தப்பான வார்த்தை தான். ஆனால் அதுக்கு அவங்க ஓன்ற வார்த்தை யூஸ் பண்ணி செவிலியும் பரவாயில்லையா அப்படின்ட்டுலாம் சொல்லியிருந்தாங்க. எவ்வளோ விஷயங்கள் பேசினாங்க, அதெல்லாம் தப்பு இல்லையா? இது எதுக்காக அப்படின்னு நிறைய பேர் என்ன கருத்து சொல்கிறாங்கன்னா, ராணவோட அந்த விஷயங்கள், ரயானோட விஷயங்களை அமுக்கிறதுக்கு இவங்க ஒரு விஷயத்தை ப்ரொவோக் பண்ணி ராணவாயிலேருந்து அந்த விஷயத்தை வர வச்சாங்கன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. உங்களுக்கு என்ன தோணுதுன்ற சொல்லுங்கள். ரெண்டாவது பிளேஸ் பார்த்தீங்கன்னா அன்ஷிதா. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 64,891 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 18.65. ஸோ இவங்களுக்கும் மேலே இருக்கிற ஜாக்லினுக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 15,000 ஓட். ஏன் டிஃப்ரென்ஸ் அவ்வளோ வந்துச்சு? இன்னும் அதிகப்படியாக வந்திருக்கும். அது ஏன் அதிகப்படியாக வராமல் போச்சு, திடீர்னு சடனாக கம்மியாச்சு அன்ஷிதாக்கு கேட்டிங்கன்னா, அவங்களுடைய கேம் அப்படி சேஞ்ச் ஆயிடுச்சு. அதுக்கு முன்னாடி இருக்க பாசம், நேசம், எல்லாமே பண்பு கிண்பு எல்லாமே இருந்துச்சு. எல்லாருமே அன்ஷிதா சொல்லிட்டு இருந்தாங்க. திடீர்னு இந்த வாட்டி அந்த மஞ்சரி பொம்மை உள்ளே போகக்கூடாது அவங்க பண்ணாங்க பாருங்க ஒரு அட்டுவடியும். எல்லாருக்கும் செம்ம காண்டை வந்து இது பண்ணிடுச்சு. அவங்களோட அந்த உண்மையான ஃபேஸ் வெளியே வந்துருச்சு. மஞ்சரி போட்டு தெறிக்க விட்டாங்க. அப்படியே பார்க்கறதுக்கு வந்துட்டு அன்னை தர சம்ம இது வரைக்கும் நீங்கள் ஏமாத்துறீங்க, ஆனால் உங்களுக்குள்ளேயும் வன்மம் இருக்குன்றதை வெளியே காமிச்சிட்டிங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ உங்களுக்குள்ளேயும் அந்த வன்மம் எல்லாமே இருக்குது, இது வரைக்கும் நீங்கள் ஏமாத்துறதுல போதும் அப்படின்ற மாதிரி பங்கமாக வச்சு செஞ்சுருந்தாங்க. அதே மாதிரி இவங்க வந்துட்டு முத்துக்குமரன் வந்துட்டு நீங்கள் ஒரு பப்பட் மாஸ்டர், உங்களால் வந்து இந்த வீடே வந்துட்டு பப்பட்டாக மாறி இருக்கு, இன்க்ளூடிங் மீயா என்னையா நடக்குது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் எதுக்கு நீங்கள் பப்பட்டாக மாறினீங்க? உங்களுக்கு தான் தெரியுதுல ஒரு பப்பட் மாஸ்டர்னு. அதான் இஷ்டத்துக்கு அடித்து விடுறது. அதனால தான் பார்த்தீங்கன்னா ஓட்டு வரது கம்மியாகி போச்சு. அதுலேயும் இன்றைக்கெலாம் வந்துட்டு ராணவ வந்து கழுத்து போச்சு நெரிச்சிருக்காங்க. ஒரு அடி 2 அடி வந்து ஜெஃப்ரி அடிச்சிருக்காரு. இதெல்லாம் கண்ணுக்கு தெரியல. இதெல்லாம் பார்த்துட்டு ஏன் ஜெஃப்ரி கிட்ட வந்து அவ்வளோ இதுவாக பண்ணுறேன்னு சொல்லிட்டு ராணவ திட்டுறாங்க. கொடுமை. சரி, 3வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா விஜய் விஷால். இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காரு அப்படி பார்த்தீங்கன்னா 48,427 ஓட்ஸ் வாங்கியிருக்காரு. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 13.91. ஸோ விஜய் விஷால்
சூப்பராக வந்து இன்றைக்கி ஒரு விஷயத்த பண்ணார். நேற்று இந்த விஷயத்த பண்ணி தான் மொக்க வாங்கினார். என்னென்னா டீமை காப்பாற்றுறது விட்டுட்டு ஸ்ட்ரெயிட்டாக போய் ஜாக்லினோட பொம்மையை கை வச்சார். அதில் தர்ஷிகா வெளியே போனாங்க. இன்றைக்கி அதே மாதிரி சத்யா பொம்மையை காப்பாற்ற பதில் ஜாக்லின் பொம்மையை கையை வச்சார். அவரே வெளியே போயிட்டார். ஜாக்லினும் வெளியே போயிட்டாங்க. இது தேவையா அப்பட்டமாக இருந்துச்சு. ஆனால் லாஸ்ட்டாக ஒரு பர்ஃபார்மன்ஸ் ஒன்று வந்தது. அதில் சூப்பராக இவரும் மருணும் செமையாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அது உண்மையிலே நல்லா இருந்தது. அதேமாதிரி ராணுவக்கிட்டே வந்துட்டு அவர் கேட்டார் என்ன பண்ணுறது தெரியலன்னும் போது போய் சாரி கேளு அப்படின்னு அவர் தான் சொன்னார். அதுக்கப்புறம் தான் ராணுவ போய் சாரி கேட்டார். ஒரு சில விஷயங்கள் நல்லா இருந்துச்சு, ஒரு சில விஷயங்கள் கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தது. ஆனால் ஜாக்லினை போட்டு புரட்டி எடுத்தாப்புல. 4வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா ரயான். இவரோட ஓட்ஸ் வாங்கியிருக்காரு. அவரை பார்த்தீங்கன்னா 32,161 ஓட்ஸ் வாங்கியிருக்காப்புல. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 9.24. ஸோ ரயான். ஸோ இன்றைக்கி வந்துட்டு ஹீரோ வில்லன் அப்படின்னு சொன்னால் ஹீரோ கண்டிப்பாக ராணுவ, வில்லன் பார்த்தீங்கன்னா ரயான். ரயான் ஒரே நாளில் எல்லாருமே வந்துட்டு அவர் பக்கம் இருந்த ஃபேன்ஸ் எல்லாம் அப்படியே ஆப்போசிட்டில் மாற்றி விட்டார். நான்லாம் பார்த்தீங்கன்னா ரயானை வந்து காலையில் ரொம்ப புகழ்ந்துட்டு இருந்தேன். எனக்கு உண்மையில் ரொம்ப பிடிச்சிருக்கு. கண்டிப்பாக வந்து ரயான் கூட வந்துட்டு டாப் 5 வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு. ஆனால் இன்றைக்கி அவர் பண்ண பர்ஃபார்மன்ஸில் ரொம்ப ஒஸ்ட்டாக போயிட்டார். ஏன்னா அவருக்கு வந்துட்டு அதை வந்து அக்செப்ட் பண்ண முடியல. ஒரு தோல்வியை வந்துட்டு அக்செப்ட் பண்ண முடியல. அவர் தோத்துட்டார். அவருடைய பொம்மை வெளியே இருக்கணும்னு போயிட்டு அவர் அடிக்க போகிறார் ராணுவ. யாரும் உங்களுக்கு கொடுத்தது உரிமை? அதே மாதிரி இவர் போய் மஞ்சரியை வந்துட்டு வயிற்று பிடிச்சி அமுக்கி இழுக்கலாமா? ஒரு லேடியை வந்து இவர் பண்ணலாமா? ஆனால் அதே ஜெஃப்ரியை வந்துட்டு ராணுவ பண்ண தப்பான். என்னையா இது? ஒரு பையன் வந்து பிடிச்சி அமுக்கிறது தப்பு. ஆனால் அதே ஒரு பொண்ணு, அதுவும் வந்துட்டு மேரேஜ் ஆனவங்க, குழந்தை பிறந்தவங்க வயிறு எப்படி இருக்கும் உங்கள் எல்லாருக்கும் தெரியும். அந்த ஒரு சின்ன பேசிக் காமன் சென்ஸ் கூட இல்லாமல் அதை போட்டு அப்படி இழுத்து அதெல்லாம் வந்து அதுக்காக தான் வந்து முத்துக்குமரனே இவர்கிட்ட சண்டைக்கு போனால் முத்துக்குமரன் வந்து சண்டைக்கு வராரு. நீ வந்துட்டு எப்படி நீ என்னை வந்து பிடிக்கலான்னு அவர் ஒழுங்காக சொல்லிட்டார். மஞ்சள் நீ எதுக்கு அட்டாக் பண்ண அப்படின்னு. என்னத்த சொல்கிறது? இவர் வந்துட்டு அட்டாக் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு இந்த ஜாக்லின் அழுகுறாங்க பாருங்க. ஐயோ தாங்க முடியலடா சாமின்ற மாதிரி இருந்துச்சு. சரி, 5வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா மஞ்சரி. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 23,332 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 6.7. ஸோ மஞ்சளோட பர்ஃபார்மன்ஸ் இந்த வாரம் முழுக்க செம்மையாக இருந்துச்சுங்க. அது வந்து மாற்றுக்கிறதே கிடையாது. எல்லாருக்கும் கவுண்டர் அட்டாக்கிங்லேருந்து எல்லாமே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஆனால் கொடுமை என்னென்னா பவித்ராவால் தான் இவங்க போனாங்க. ஆமாம், மஞ்சரி மட்டுமா போனாங்க பவித்ராவால். ரஞ்சித் சார் அவங்கள தான் போனாங்க. ராணா அவங்களால தான் போனாங்க. எத்தனை பேர் கடைசியில் அவங்களே வெளியே போகும்போது எல்லோரும் சந்தோஷப்பட்டாங்க. பயங்கரமான செவராக இருக்கும் பொழுது. ஆனால் என்ன கொடுமைனா இவ்வளோ பர்ஃபார்மன்ஸ் பண்ணி இவங்களுக்கு ஒஸ்ட் பர்ஃபார்மன்ஸில் போட்டாங்க பார்த்தீங்கன்னா, அதுதான் இருக்கிறதுலே கொடுமை. சரி, 6வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா சத்யா. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 21,862 ஓட்ஸ் வாங்கியிருக்காரு. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 6.28. இருக்கிறதுலே ஒரு கொடுமையான விஷயம் இவருக்கு ஒன்று நடந்துச்சு. என்னென்னா இவர் வந்துட்டு ஒரு ரவுண்டாக வந்துட்டு ஜாலியாக விளையாண்டு ஆனால் கொஞ்சம் ஹெவியாக விளையாண்டா பிரச்சனை ஆகிடுன்னு சொல்லிட்டு அவருக்கு தெரியும். ஆனால் அதுலேயும் வந்துட்டு ஜாக்லின் ஒரு குத்திட்டாரு. அதுக்கு கண்டிப்பாக விஜய் சேதுபதி அவர்கிட்ட ஒரு வார்னிங் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் இன்றைக்கி அவரோட பொம்மை வந்து அனாமத்தாக கிடக்குது. அவரே எடுத்துகிட்டு பார்த்துட்டு என் பொம்மை யாருமே எடுக்கலையா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அதாவது கரடி கார் துப்புன மூமெண்ட்டும் ஒரு சில பேர்லாம் சொல்லுவாங்க பற்றி அந்த மாதிரி இருந்துச்சு. என்னையா யாருமே ஒன்று மதிக்கவே இல்லை அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஏன் அப்படின்னா இவர் அந்த அளவுக்கு எல்லாரையும் வந்துட்டு பிடிச்சி வச்சுருக்காரு. இப்போ மற்றவங்களாம் பார்த்தீங்கன்னா யாராவது ஒருத்தங்க ஏதாவது ஒரு பொம்மை எடுக்கணும்னு நினைக்கிறாங்க. இவர் பொம்மை தொடக்கூட மாட்டுறாங்க. கொடுமை. ஆனாலும் இவர் ஒஸ்ட் பர்ஃபார்மன்ஸில் வராமல் தப்பிச்சிருக்கா பாருங்க. அதுதான் இன்டெலிஜென்ட் கிடையாது. தீபக்கு, அருணுக்கு, விஜய் விஷாலுக்கு தூக்குறா பார்த்தீங்கன்னா சொம்பு, அதுதான் காரணம். சரி, 7வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா ரஞ்சித். இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காரு பார்த்தீங்கன்னா 21,046 ஓட்ஸ் வாங்கியிருக்காப்புல. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 6.05. இவர் பாட்டுக்கு வந்துகிட்டே இருக்காரு. நான் கூட இந்த டாஸ்க்கில் இவர் வின் பண்ணிடுவாரோன்னு தோணுச்சு. நல்ல வேலை பவித்ராவோட அந்த ஒரு செவ்வறு வந்து இவரையும் காவ வாங்கிருச்சு. உடனே டென்ஷன் ஆகிட்டார். ஏன்னா நான் வந்துட்டு இது வரைக்கும் எல்லாரையும் விளையாட தானே வச்சுருக்கேன், என்னையாண்டா அப்படி பண்ணுறீங்க, என்னையாண்டா தடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ பர்ஃபார்மன்ஸ்லாம் பண்ணிட்டு இருந்தார். அதே மாதிரி ஜட்ஜாக இருக்கும்போது ஒரு விஷயம் பண்ணார். ஆனால் அவரை வந்துட்டு தீபக் வந்து ஆஃப் பண்ணி விட்டாப்புல. என்னென்னா முத்துக்குமரன் தான் ஆக்சுவலாக முத்துக்குமரன் சிவகுமார் தான் ஃபஸ்ட்டு ப்ரைஸ் வர்றது பொழுது. தீபக் இருக்கும்போது வந்துருமா இல்லை ஜெஃப்ரி தான் இருக்கும்போது வருமா? முத்துக்குமரன் இருக்கார் வேறு. அதனால் வந்துட்டு வச்சு செஞ்சு விட்டாங்க. அதை வந்து அங்கே சொன்னார், நீ வந்து நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ண, பட் நாங்கள் 3 பேர் மார்க் போடுறதுனால ஒரு அரை மணி நேரத்தில் வந்துட்டு உங்களுக்கு போச்சு அப்படின்னா சொல்லியிருந்தாரு. அதுக்கப்புறம் வேறு ஏதாவது ரஞ்சித் பண்ணாரான்னு கேட்டிங்கன்னா ஒன்றுமே பண்ணல. ஆனால் ஒஸ்ட் பர்ஃபார்மன்ஸில் வரல, எவ்வளோ சூப்பரில். அடுத்து 8வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா சிவகுமார். இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20,390 ஓட்ஸ் வாங்கியிருக்கப்போ ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 5.86. சிவகுமார் பற்றி சொல்லி ஆகணுங்க. இது எப்படின்னா ஸ்டார்டிங் வந்துட்டு திடீர்னு மஞ்சள் கிட்ட சண்டை போகிறாரு, அம்பியா ஆரம்பிச்சார். ஏங்க இப்படி இழுத்தீங்க, ஒரு சாரி சொன்னீங்களாங்க, ஒரு சாரி சொன்னீங்களான்னு ஆரம்பித்தார். அதுக்கப்புறம் ரெமோ மாதிரி மாறினார். என்னங்க நினச்சிட்ருக்கீங்க அப்படின்னு திடீர்னு அண்ணி மட்டும் ஏங்க இப்படி பண்ணீங்க, ஒரு ஓகே சொன்னீங்களாங்க, ஒரு சாரி கேட்டிங்களாங்க, ஸ்ட்ரெயிட்டாக வந்து பவித்ரா கிட்ட பேசிகிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு என்னென்னமோ பேசுகிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தா திரும்ப அம்பி ஆகிட்டார். நான் பாவமா இல்லையாங்க, ஒரு தடவை வந்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறாரு. ஸ்ட்ரெயிட்டாக வந்தாங்க அன்னை தெரசா. யார்? சாக்லேட். அண்ணே கவலைப்படாதீங்க அண்ணே, கூல்டவுன் அண்ணே, கூல்டவுன் அப்படின்னாங்க. இந்த பக்கம் தீபக்கோட மூஞ்சை காமிச்சாங்க. ஐயோ ஆரம்பிச்சிட்டாங்கடா. ஏன்டா இதில் பர்ஃபார்மன்ஸ் பண்ண சொன்னால் ஏன்டா இந்த ஓவர் ஆக்டிங் பண்ணி சாவடிக்கிறீங்கன்ற மாதிரி பார்த்துட்டு இருந்தார்.
என்னத்தை இப்போ இப்படியே ஓட்டிடுவாருன்ற மாதிரி இருக்குது, ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. சரி, 9வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா சிவகுமார் திரும்ப வருது. 9வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா ஆனந்தி. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 19,623 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 5.64. ஸோ ஆனந்திக்கு டென்ஷன் ஆகி போச்சு. என்னங்க நினச்சிட்டு இருக்கீங்க? ஃப்ரிட்ஜை ஓப்பன் பண்ணக்கூடாது, செருப்பு நேராக வைக்கணும், நீங்கள் சொன்ன டைமுக்கு தான் நாங்கள் குளிக்கணும், நீங்கள் சொன்ன டைமுக்கு தான் நாங்கள் தூங்கணும், இன்னும் ஜெயிலே நாங்கள் இருக்கோம். திடீர்னு பார்த்தா ஒரு டைம் சொல்கிறோம், அதில் போய் பாத்ரூம் போங்கன்றீங்க, அங்கே கூட்டம் ஆகிடுதுங்க. இருக்கிற 3 பாத்ரூம் எவ்வளோ பேர் தான் பாத்ரூம் போடுது, எல்லாம் கூட்டம் நிரம்பி இப்படி வழியுது. அப்படின்னா இவர் எங்கே பேச வர்றாரு? தீபக் வந்துட்டு சரியான ஆள். இன்னைக்கு ஒருத்தங்க பேசந்தான் இருங்க, நான் சொல்கிறேன் ஒரு நிமிஷம் அப்படி சொல்லிட்டு அவர் பாடு 1/2 மணி நேரம் பேசுகிறார். அதுக்கப்புறம் பேசுகும் போது இவங்க ஆரம்பித்தோன்னே ஏங்க இவ்வளோ நேரம் பேசுகிறீங்கன்றாரு. ஏன் பேசுந்து நீ ஏன் கடைசியில் இவங்கள வந்து பொசுக்குன்னு சொல்லிட்டீங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறமா சாச்சனா இவங்களாம் ஒன்றா சேர்ந்து வச்சு செஞ்சாங்க. ஓரளவுக்கு கரெக்டான பாயிண்ட்ஸாக எடுத்து வச்சாங்க. அதே மாதிரி இவங்களும் தப்பிச்சு வந்திருந்தாங்க. இவங்களையும் வந்து எனக்கு தெரிஞ்சு தூக்குனது பவித்ரா தான் நினைக்கிறேன். சரி, லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா சாச்சனா இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 16,586 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 4.77. ஸோ இவங்களுக்கு மேலே இருக்கிற ஆனந்திக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3000 ஓட் டிஃப்ரென்ஸ் வந்துருச்சு. ஸோ கண்டிப்பாக மேக்ஸிமம் 99% சாச்சனா தாங்க வெளியே போகிறாங்க. அது வந்து மாற்றுக்கிறதே கிடையாது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த வாரம் பார்த்தீங்கன்னா இவங்களோட பர்ஃபார்மன்ஸ் ஓரளவுக்கு இருந்துச்சு. அதே மாதிரி இன்றைக்கி ஒரு சம்பவம் பண்ணாங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இது வரைக்கும் இந்த பிக் பாஸ் ஓட்டுக்குள்ளே இவங்களுக்கு பண்ண விஷயங்களே எனக்கு பிடிச்ச விஷயம் இந்த ஒரு விஷயம் தான். இல்லைன்னா தீபக் எல்லாமே ரொம்ப ஓவராக பண்ண மாதிரி இருந்துச்சு. அவருக்கு யாரோ ஒருத்தங்க ஒரு தக்க பாடம் கற்பிக்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். அதை முத்துக்குமரன் கூட பண்ணல, சூப்பராக சாச்சனா பண்ணாங்க. யார் சொன்னாலும் நான் கேட்க முடியாது, நீங்கள் பண்ணது தப்பு, மற்றவங்களை பேச விடணும். மஞ்சரியை மட்டும் அன்றைக்கி அவ்வளோ பேச்சு பேசுகிறீங்களே, மற்றவங்க சொல்கிறத கேட்கல, நீங்கள் மட்டும் என்னத்தை கேட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு சூப்பராக அங்கே ஒரு தரமான விஷயத்தை வச்சு அந்த ஒரு பூவை தூக்குனாங்க. செமமாக இருந்துச்சு. மற்றவங்களாம் அப்போஸ் பண்ணாங்க, பரவாயில்ல நான் என்னோட இதில் ஸ்டாண்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு தூக்கி கலாச்சிட்டு போயிட்டு இருந்தாங்க. வேறு மாதிரி இருந்துச்சு. அதே மாதிரி பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸில் சாச்சனாவை தான் வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்கன்ற மாதிரி ஒரு அப்டேட் வந்திருக்கு. பட் இருந்தாலும் அணையப்போர் பிரகாசமாக அணையப்போகிற விளக்கு பிரகாசமாக எரிகிற மாதிரி அவங்க வந்து இந்த வாரம் போக போகிறது உறுதின்ற மாதிரி தான் போயிட்டு இருக்கு. சரி, இவங்க எல்லாரும் மொத்தமாக வாங்கின ஓட்ஸ் எவ்வளோ படிச்சுன்னா 3,48,024 ஓட் வாங்கியிருக்காங்க. ஸோ இந்த வாரம் கண்டிப்பாக வந்துட்டு டாடா பாய் வந்துட்டு நம்ம சாச்சனா தான் சொல்ல போகிறாங்க. மேக்ஸிமம் டபுள் எவிஷன் இருக்குன்ற மாதிரியும் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் சொல்லுங்கள், இந்த வாரம் டபுள் எவிஷன் இருந்துச்சுன்னா யார் ஜோடியாக போக போகிறாங்க? அது மட்டும் இல்லாமல் சிங்கிள் எவிஷன் இருந்துச்சுன்னா யார் போகணும்? அதே மாதிரி இந்த நாள் வரைக்கும் பிக் பாஸ் சீசன் 8ஓட டைட்டில் இவங்க தாங்க அப்படின்னு நீங்கள் யாரை சொல்லுங்கள்? அடிச்சு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்மளோட சேனல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.